Hello students, I am Ramanan. இந்த வீடியோல class 11 exercise 3.10 ல இருந்து sum number 12 பார்க்க போறோம். A fighter jet has to hit a small target by flying on a horizontal distance. When the target is sighted, the pilot measures the angle of depression to be 30 degree. If after 100 km, the target has an angle of depression of 45 degree. How far is the target from the fighter jet at that instant? Okay. Fighter jet oda first position A. இப்போ இந்த angle வந்து 30 degree towards the target. Okay. அடுத்ததா secondary position இது 45 degree. அடுத்ததா இந்த first positionக்கும் second positionக்கும் இடையே உள்ள distance தான் 100 km. Okay. அடுத்ததா இப்போ இந்த angle நமக்கு தெரியணும் இல்லையா? டார்கெட் பொசிஷனோட வேல்யூ t ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த வேல்யூ நமக்கு c மாதிரி, இந்த வேல்யூ நமக்கு b மாதிரி, இந்த வேல்யூ நமக்கு a மாதிரி. ஸோ கிளியராக நம்ம எழுதிடலாம். இது ab இஸ் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர், ஆங்கிள் a இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, ஆங்கிள் b இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, ஆங்கிள் t is equal to 180 minus 30 plus 45. Angle sum property. Okay. அப்போ angle t is equal to 75 இல்லையா? 180 minus 75 which is equal to 105 degree. அப்போ இந்த வேல்யூ 105 degree. Okay. Next, using sine formula. Sine formula. A by sin A equal to C by sin C. நமக்கு தேவையான ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறோம். A ஓட வேல்யூ தெரியாது. sin A ஓட வேல்யூ sin 45 இல்லையா? சாரி sin 30. sin 30 is equal to C 100 divided by sin C, sin 105. Therefore, A by 1 by 2 is equal to 100 by sin 105. Okay, இப்போ cross multiply பண்ணிக்கலாம். A is equal to 100 into 1 by 2 divided by sin 105 degree. நியூமரேட்டர் பார்ட் நமக்கு என்ன ஆகிடும்னா 15 ஆகிடும். இந்த டினாமினேட்டர் பார்ட் நம்ம டைரெக்டாக போட முடியாது. அதனால் சைன் ஆஃப் 60 + 45 சைன் A + B ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். நான் ரைட் சைடில் போட்டு காமிக்கிறேன். சைன் 60 டிகிரி + 45. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு சைன் A cos B இல்லையா? சைன் 60 டிகிரி இன்ட்டு 45 சைன் 45 minus plus cos 60 degree into sin 45. அப்போ sin 60 degree sin 45 இதனுடைய வேல்யூஸ்லாம் நம்ம போட்டுடலாம். √3/2 into 1/√2 plus 1/2 into 1/√2. இப்போ டினாமினேட்டர் காமனாக இருக்குது. 2√2ன்னு போட்டுக்கலாம். இது √3 + 1. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது டினாமினேட்டருக்கு இதான் வேல்யூ. ஸோ 50 இன்ட்டு √3 + 1 ரெசிப்ரோகேட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 2√2ன்னு மேலே போயிடும். ஸோ நம்ம கிடைச்ச ஆன்சரு 100 A is equal to 100√2 divided by √3 + 1. இது நம்ம இந்த டினாமினேட்டரை நம்ம ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். √3 - 1 divided by √3 - 1. We get 100√2 into √3 - 1 divided by √3 the whole square. A square minus B square ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? அப்போ நியூமரேட்டரை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 100 into √6 minus √2. ஓகே, divided by denominatorல 2 வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 50. So final answer is
50 into root 6 minus root 2 kilometers. ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். பட் ஜாக்கிரதையாக இந்த டினாமினேட்டர் மட்டும் நம்ம கரெக்டாக போடணும். இதை நான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கவனமாக போடணும் அப்படின்னு. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.